நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் இந்தியா ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் அப்படியே பரபரப்பாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, இந்தியாவுடைய இந்த அறிவிப்புனால பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் எப்படியாவது இந்த டீலை கைப்பற்றிடணும் அப்படின்னு அப்படியே திண்டாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இந்தியா இதுக்கு செவி சாய்க்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பர்களே. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்தியா. மீண்டுமா அப்படின்னு இப்போ இந்தியா கடுப்பாக இருக்காங்க. அதை பற்றியும் அதே போல் இனி எங்களுக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு அதிரடி காமிச்சிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். தவறாமல் அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. காஷ்மீருடைய பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான்கிட்டேருந்து வர்த்தகம் செய்வதற்கு இந்திய அரசு அதிரடி தடை விதித்தாங்க. இதனால் அங்கே இருக்கும் பொருட்களை இறக்குமதி செய்யவும் இங்கே இருக்கும் உபரி பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் வர்த்தகம் செய்வதற்கான சூழலை நம்முடைய மத்திய அரசுடைய புதிய அறிவிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்தியாவில் படிப்படியாக பார்த்தீங்கன்னா சக்கரை விலை உயர்ந்துட்டு வருது. ஆகஸ்ட் 18, 2026 நிலவரப்படி பார்த்தோம்னா ஒரு குவிண்டால் சர்க்கரையுடைய விலை 4000லேருந்து 5500 வரை உயர்ந்திருக்கு. எரிபொருள் இறக்குமதியை குறைக்கிறதுக்காக 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்பாட்டை இந்தியா தொடங்கியிருக்காங்க. அதனால் எத்தனாலை அதிக அளவில் தயாரிக்கிறதுக்காக சர்க்கரை பயன்பாடு அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. இதனால் உணவு நுகர்வுக்கான சர்க்கரை ஈர்ப்பு குறைகிறதுனால விலையேற்றம் அதிகரித்து வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் வரும் அக்டோபர் 31 வரைக்கும் 10 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கும் பாகிஸ்தான் சர்க்கரை ஆலைகள் சங்கம் தங்களுடைய உபரி சர்க்கரையை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய முடிவெடுத்திருக்காங்க. இதுக்காக தங்களுடைய இருப்பில் இருக்கும் 1.2 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சர்க்கரையை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய அந்த நாட்டு அரசிடம் உற்பத்தியாளர்கள் அனுமதி கோரியிருக்காங்க. இந்தியா கூட வர்த்தகம் செய்வதற்கு பாகிஸ்தான் ஆர்வம் காட்டிட்டு வந்தாலும் மத்திய அரசு இதுக்கு அனுமதி வழங்குமா அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் உறுதி செய்யப்படலை. தேவையான சர்க்கரையை பாகிஸ்தானிடமிருந்து பெற்றுக்கொள்ள மத்திய அரசு அனுமதிக்குமா அல்லது வேறு நாடுகள்டேருந்து பெற்றுக்கொள்ளவே அனுமதிக்குமா அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மூலமாக தான் உறுதி செய்யப்படும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் நம்முடைய இந்தியாவில் கடந்த சில வாரங்களாகவே திடீரென சர்க்கரை விலை தாறுமாறாக உயர்ந்துட்டு வருது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா சர்க்கரையை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நிலைமை மோசமாக இருக்குது, இன்னும் மோசமடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறக்குமதி செய்கிறதுக்கு இந்தியா இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க சர்க்கரையை. தமிழ்நாட்டில் சில இடங்களில் சர்க்கரையுடைய விலை பார்த்தீங்கன்னா 67 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டிகை காலம் வருது. இந்த நிலையில தான் இந்த பண்டிகை காலத்தை ஒட்டி சர்க்கரை விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு அஞ்சப்படுது. மேலும் இந்தியா 10 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய அனுமதித்த சில மணி நேரங்களில் தான் பாகிஸ்தான் சர்க்கரை ஆலைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு துடிக்கிறாங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமாக இருக்கும் சூழலில் இந்த விவகாரம் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு. பாகிஸ்தான் சர்க்கரை ஆலைகள் தற்போது 12 லட்சம் டன்னுக்கும் அதிகமான உபரி சர்க்கரை கையிருப்பை வச்சிருப்பதாக பாகிஸ்தானை சேர்ந்த நியூஸ் இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதை விற்பனை செய்ய முடியாமல் ஆலைகள் நிதி நெருக்கடியை கொண்டிருக்காங்க. இதுக்கு நடுவே சீக்கிரமே அடுத்த சர்க்கரை பருவம் நவம்பரில் தொடங்க உள்ள நிலையில தான் புதிய கரும்பை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய பாகிஸ்தான் சர்க்கரை ஆலைகளுக்கு நிதி தேவைப்படுது. இதனால் இந்திய சந்தை பாகிஸ்தான் சர்க்கரை ஆலைகளுக்கு முக்கிய வாய்ப்பாக தெரியுது. மேலும் இந்தியா அருகில் இருக்கிறதுனால போக்குவரத்து செலவும் குறைவாக இருக்கும். சர்க்கரையை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கிடங்குகளில் தேங்கியிருக்கும் சர்க்கரையை விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறது பாகிஸ்தான் சர்க்கரை ஆலைகளுடைய கணக்காக இருக்கு. ஆனால் அதுக்காக உடனடியாக பாகிஸ்தானுடைய சர்க்கரை இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தமில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நேரடி வர்த்தகம் தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அட்டாரி வாகா எல்லை மற்றும் விமான போக்குவரத்து உள்ளிட்ட வழக்கமான வர்த்தக முறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் பாகிஸ்தான்லேருந்து சர்க்கரை இறக்குமதி செய்ய 2 நாடுகளுடைய அரசுகளும் தனித்தனியாக அனுமதி கொடுக்கணும். இந்தியாவில் சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறதுனால இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. சர்க்கரையுடைய சராசரி எக்ஸ்மில் விலை குவிண்டாலுக்கு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 5500 வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதனையடுத்து 10 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. அக்டோபர் 31 வரைக்கும் இந்த இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை கிடைப்பை அதிகரித்து விலை மேலும் உயர்வதை தடுப்பதே இதன் நோக்கம். மேலும் சர்க்கரையை பதுக்கி வைத்து விலையை உயர்த்துவதை தடுக்கவும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சர்க்கரை விலை உயர்வுனால எத்தனால் திட்டமும் விவாதமாயிருக்கு. கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைச்சி எரிபொருள் பாதுகாப்பை அதிகரிக்க இந்தியா E20 திட்டத்தை வேகமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க.
எத்தனால் உற்பத்திக்கு கரும்பு ரொம்பவுமே முக்கியம். எத்தனாலுக்காக கரும்பு திருப்பி விடப்படுவதும் சர்க்கரை விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இதை நம்முடைய மத்திய அரசு மறுத்திருக்காங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்க்கரை பதுக்குறாங்க, மேலும் கரும்பு உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதனால E20க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பண்டிகை காலம் வரும் நிலையில சர்க்கரை விலை மேலும் உயரலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. இதனால பாகிஸ்தான் சர்க்கரைக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்தியாவுடைய சர்க்கரை பற்றாக்குறையை சமாளிக்க பாகிஸ்தான் தன்னுடைய உபரி சர்க்கரையை விற்க ரெடியாக இருக்கு. இதனால இந்த வாரம் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல. நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் தான் இப்போ துடிச்சிட்டு இருக்கு. இந்தியா எப்படியாவது மற்ற நாடுகள்கிட்ட பல நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, நாம ஏன் பாகிஸ்தான்கிட்ட வாங்குறோம், நாம தாய்லாந்து பிரேசில் போன்ற நாடுகள்கிட்டேருந்து வாங்கலாம். அதனால நம்ம பாகிஸ்தானுக்கு இந்த வகையில் ஹெல்ப் பண்ணக்கூடாது. நம்முடைய நாடு கஷ்டத்தில் இருக்குதான், நம்முடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம பாகிஸ்தான்கிட்ட போனோம்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் நாளைக்கு நம்முடைய முதுகிலே குத்தம், அதை சொல்லி காமிக்கும். அதனால் எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நம்ம பாகிஸ்தான்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்குது நண்பர்களே. பாகிஸ்தான்லேருந்து ஒரு துளி உதவி கூட நம்ம கேட்கக்கூடாது. இது நமக்கு காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். இருந்தாலும் பாகிஸ்தான்லேருந்து வர்ற பொருள் எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக, துருக்கியிலிருந்து சோமாலியாவுக்கு ஆயுதங்கள் ஏற்றி சென்ற கப்பல் மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற கப்பல் அப்படின்னு 2 கப்பல்களை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தி போயிருக்காங்க. இதில் துருக்கியிலிருந்து புறப்பட்ட ஆயுத கப்பலில் 6 இந்தியர்கள் பயணித்த நிலையில் அவர்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது தெரியாத நிலையில் கடத்தல் குறித்த திடுக்கிட வைக்கும் தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. துருக்கியும் சோமாலியாவும் நல்ல நட்பு நாடுகளாக இருக்காங்க. துருக்கி சார்பில் சோமாலியாவுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருது. மனிதாபிமான அடிப்படையில் மருத்துவ உதவிகள், உணவுகள் வழங்கப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் சோமாலியாவில் பல்வேறு கிளர்ச்சி படைகள் செயல்பட்டுட்டும் வர்றாங்க. இந்த கிளர்ச்சி படைகளை சமாளிக்க சோமாலியாவுடைய முப்படை வீரர்களுக்கு துருக்கி சார்பில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருது. இதுக்காக சோமாலியாவுடைய தலைநகர் மொகாடாஷுவில் துருக்கி தனி இராணுவ பயிற்சி மையத்தை செயல்படுத்திட்டு வருது. இந்த நிலையில தான் துருக்கி நாட்டிலேருந்து சோமாலியா தலைநகர் மொகாடிஷுவுக்கு கேமரூன் நாட்டு கொடியுடன் MV லூத்தோப் அப்படிங்கிற சரக்கு கப்பல் ஒன்று புறப்பட்டிருக்கு. இந்த கப்பலில் 6 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 10 பேர் இருந்திருக்காங்க. இந்த கப்பலில் மொகாடிஷு நகரில் துருக்கி நடத்தும் இராணுவ பயிற்சி மையத்தின் பயிற்சிக்கு தேவையான ஆயுதங்கள், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. இந்த கப்பல் சோமாலியாவுடைய உட்லண்ட் எல் மாவட்டத்தில் இருக்கும் மராயாவிலிருந்து 3.5 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் பயணித்தது. அப்போது 8 கடற்கொள்ளையர்கள் ஊழியர்களை சிறைப்பிடித்து கப்பலை கடத்திட்டு போயிருக்காங்க. இந்த கப்பலை கடற்கொள்ளையர்கள் நூகால் கடற்கரையை நோக்கி எடுத்து சென்றிருக்காங்க. இந்த கப்பலில் பயணித்த 6 இந்தியர்கள் உட்பட 10 பேருடைய கதி என்னவென்று அப்படின்னு தெரியல. கப்பலை கண்டுபிடிக்கும் பணியில் துருக்கி தீவிரமாக இறங்கியிருக்கு. அதே போல் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எரித்ரியாவுடைய கொடியுடன் சிபு 1 அப்படிங்கிற கப்பல் கச்சா எண்ணெய் ஏற்றி கொண்டு பயணித்தது. இது ஈரானுடைய நிழல் கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான்லேருந்து இந்த கப்பல் கச்சா எண்ணெய் ஏற்றி உலகம் முழுவதும் சப்ளை செஞ்சுட்டு வருது. குறிப்பாக இந்த கப்பல் ஈரான் ஆதரவில் ஏமன் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹவுதிகளுக்கு கச்சா எண்ணெய் சப்ளை செஞ்சுட்டு வருது. இந்த நிலையில தான் ஏமன் நாட்டில் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ராஷிஷா துறைமுகம் நோக்கி கப்பல் பயணித்திருக்கு. இந்த கச்சா எண்ணெய் கப்பலை 7 கடற்கொள்ளையர்கள் கடத்தியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. சமீப காலமாக சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களுடைய அட்டகாசம் இல்லாமல் இருந்தது. தற்போது மீண்டும் தலை தூக்கியிருக்கு. கடந்த 4 நாட்களில் மட்டும் 2 கப்பல்களை கடற்கொள்ளையர்கள் கடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக இந்த ஆண்டின் முதல் 5 மாதத்தில் சோமாலியா கடலில் மட்டும் கடற்கொள்ளையர்களால் 3 வணிக கப்பல்கள், 5 தோ கப்பல்கள் கடத்தப்பட்டிருக்கு. தற்போது ஒரு ஆயுத கப்பல் கச்சா எண்ணெய் கடத்தப்பட்டிருக்கு. இதனால் சோமாலியாவை சுற்றிய கடல்வழி பாதையில் கப்பல்கள் பயத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் ஈரான் மீது பொருளாதார தடைகள், தாக்குதல்கள் அப்படின்னு இருந்த அமெரிக்கா இப்போது முழுமையாக ஈரானை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கு. ஈரானுடைய ஹார்முஸ் ஜலசந்தி இனி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் சரியான நேரத்தில் எங்க கூட ஒப்பந்தம் போட தவறிவிட்டது அப்படின்னும், அந்த நாடு நிச்சயமாக அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்கா செய்கிறது அப்பட்டமான சர்வதேச சட்ட விதிமீறல் அப்படின்னு ஈரான் காட்டமாக பேசியிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை நான் இப்போது அமெரிக்காவுடைய ஒரு பகுதியாக கருதுகிறேன். ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு இனி ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ வெளிநாடுகள்கிட்டேருந்து வாங்கவோ முடியாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது ஈரானை டென்ஷன் ஆக்கியிருக்கு. இப்படி சொன்னதுக்காக நாங்கள் பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. நிலம், நீர், ஆகாயம் மற்றும் சைபர் வெளி அப்படின்னு அனைத்து வழிகளையும் எதிரியை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மறுபக்கம் ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் வரலாற்றிலே இல்லாத மிக கடுமையான
நிதி தடைகளை விதிக்க வாஷிங்டன் தயாராகிட்டு வருது. இது குறித்து விரிவான தகவல்களை அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஆகஸ்ட் 24 அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி நண்பர்களை, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.